இங்கே நீங்கள் பார்க்குற ரோஜாக்கள் நாட்டு வகையைச் சேர்ந்தது. பன்னீர் ரோஸும் இருக்குது. ஹைப்ரிட் பன்னீர் ரோஸுன்னு சொல்லக்கூடிய டார்க் கலரில் அதிக வாசனையுடைய பன்னீர் ரோஸும் இருக்குது. ரெண்டுமே அதிகம் பூக்கக்கூடியது. இந்த செடிகள்லாம் அதிகம் பூத்து கட் பண்ணி விட்டுருக்கோம். இனி தளிர்கள் இன்னும் தொடர்ந்து பூக்கும். இந்த ஹைப்ரிட் செடிகளுக்கும் சரி பன்னீர் ரோஜாக்களுக்கும் சரி நீங்கள் தொழு உரமாக கொடுக்கலாம். மாதம் ஒரு முறை கொடுத்தால் போதுமானது. 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜா டெய்ஸி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பல பெயர்கள் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு அடர்த்தியான இதழ்கள் இருக்கும். நல்ல பன்னீர் ரோஜாவை விட அதிக வாசனை இருக்கும். இந்த ரோஜா உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுருங்க. பன்னீர் ரோஜா போலவே அதிகம் பூக்கக்கூடியது, அதிக நறுமணம் உடையது. நீங்கள் இந்த செடியை எளிதில் வளர்த்துடலாம். தொழு உரம் மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீர் உரங்கள் கொடுக்கலாம். NPK All-19 கொடுங்க, எப்சம் சால்ட் கொடுங்க, 1261-0 கொடுங்க. இவற்றை மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது நமக்கு இதில் நல்ல பூக்களை பார்க்க முடியும். வாசனையுடைய மலர்கள் நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த செடிகள் கிடைச்சா வாங்கி வச்சு அதிக பூக்களை பறிங்க. தொடர்ந்து பராமரிப்புகள் குறித்த என் தகவலை வீடியோவில் ப்ளேலிஸ்டில் இருக்குது, என்னுடைய சேனலில் பார்க்கலாம். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். இந்த ரோஜாவும் பன்னீர் ரோஜா போல் பூக்கும். சாதாரணமாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். முன்பெல்லாம் அதிக அளவில் வைத்த இந்த ரோஜாக்கள் குறைஞ்சிருச்சு. இது வெள்ளை நாட்டு ரோஜா. தேங்க்யூ.